सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुहारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 64। दृश्यते श्रूयते यद्यत् ब्रह्मणोऽन्यन्न तद्भवेत् तत्त्वज्ञानाश्च तद्ब्रह्म सच्चिदानन्दमद्वयम्। ஸோ சங்கரர் வந்து ஞான பலத்தை பற்றி நமக்கு இங்கே சொல்லின்னு இருக்கார். ஞான பலம் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜீவன் முக்தி அண்ட் விதேக முக்தி. ஸோ இங்கே சங்கரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற உபனிஷத்திக் மந்திரத்தை நமக்கு வந்து இங்கே கம்பேர் பண்ணி அதுலேருந்து எடுத்து நான் வந்து உபனிஷத்தில் இருக்கிற விஷயங்களை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி இங்கே வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே 64வது ஸ்லோகத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் டீச்சிங் ஆஃப் வேதாந்தா சொல்லப்படுறது. இப்போ வேதாந்தத்தில் நாம் வந்து பிரம்மன்னு ஒன்று இருக்குது, வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். பிரம்மன் அண்ட் வேர்ல்டு அப்படின்னு நாம் சொல்ல மாட்டோம். ஆத்மா அண்ட் அனாத்மா அது ரெண்டும் வந்து செப்பரேட் என்டிட்டி இல்லை. அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் டீச்சிங். ஆனால் டீச்சிங் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரிக்கிறதுக்கு சொல்லித்தருவோம் இல்லையா. ஆத்மா அனாத்மா அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் வேணும்ட்டே கஷ்டப்பட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி, எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? ஸோ நம்ம பார்த்துருக்கோம் அத்தியாரோபம். அத்தியாரோபம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? பின்னாடி அதை அபவாதம் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே அதை நெகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் டீச்சிங் பர்பஸ், ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸால் வந்து அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், டீச்சருக்கும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற காரணத்துக்காக இந்த டீச்சிங் மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்ணப்படுறது. அப்போ ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அனாத்மான்னு ஒன்று இருக்குதுன்னு முதல்ல இந்த வேதாந்தம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. சரி, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாம் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்?
என்னவா ஆகிடுவோம்? நம்ம துவைத்தின்னு ஆகிடுவோம். துவைத்த தரிசனத்தை ஃபாலோ பண்ணுறவாளாக நாம் ஆகிடுவோம். ஸோ சாங்கியா ஃபிலாசபின்னு ஒன்று இருக்குது. அவள் தான் வந்து புருஷான்னு ஒன்று இருக்குது, பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதனால் நம்ம என்னதான் ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணினாலும், திருஷ்ய விவேகம் இதெல்லாம் பண்ணினாலும், இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் இன்டர்மீடியரி. ஆனால் அல்டிமேட்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெண்டெல்லாம் இல்லவே இல்லை, இருக்கிறது ஒன்று தான். அப்படின்னா என்ன சொல்ல வரோம்? மேட்டர்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ நீ வந்து கான்ஷியஸ்னஸ்ஸை தான் மேட்டர்னு மிஸ்டேக் பண்ணிக்கிற. இதுதான் வந்து நம்மளுடைய டீச்சிங். அப்போ மேட்டர்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது. இப்போ வந்து இந்த பானை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து யார் பானை அண்டு கிளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாளோ அவள் அஜ்ஞானி. கரெக்டாக? இப்போ சப்போஸ் இந்த பானை இருக்குல்ல, இந்த பானைக்கு ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் பானையால் ஒரு காலத்துலேயும் இல்லாமல் போக முடியாது. எப்போவுமே பானை இருந்துகிட்டே இருக்கும். பாட்னஸ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரென்சிக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதோடைய ஸ்வபாவமாகவே இருந்தது, ஸ்வரூபமாகவே இருந்ததுன்னு சொன்னால் பானை ஒரு நாளைக்கும் அழியவே அழியாது. பானை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குறோம், இந்த பானை வரத்துக்கு முன்னாடி பானை இல்லை. அப்போ பானை அப்பியர் ஆகிறது, டிஸப்பியர் ஆகிறது. அப்படிங்கிறதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? பானைக்கு ஸ்வத சத்தா கிடையாது. சத்தான எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொன்னார் கீதாவில்? நாசத்தோ வித்யதே ந அபாவோ வித்யதே சதஹா. ஸோ இப்போ வந்து பானைக்கு ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ இருக்கிறது என்னது? கிளே மட்டும்தான். அப்போ நம்ம பானை அண்டு கிளேன்னு சொல்ல முடியாது. கிளேவே பானையாக அப்பியர் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால இங்கே சங்கரர் சொல்கிறார், பிரம்மணா அந்நியத்து ந பவேத். அப்போ பிரம்மன் அண்ட் வேர்ல்டு நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ நீ எதை வேர்ல்டுன்னு சொல்கிறியோ அதுதான் பிரம்மன். அப்போ பிரம்மணா அந்நியத்து ந பவேத்னா என்ன அர்த்தம்? பிரம்மனை தவிர இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இல்லையே, எனக்கு வேறு வேறு மாதிரி தெரியறதே அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறார் இங்கே சங்கரர்? அது உன்னுடைய அஜ்ஞானத்தினால அந்த மாதிரி உனக்கு வேறு வேறு மாதிரி தெரியறது. எத்திர அஜ்ஞானம் தத்ர கட திருஷ்டிஹி. எத்திர ஞானம் தத்ர மிருத் திருஷ்டிஹி. இப்போ யாருக்கு வந்து இந்த களிமண்ணுடைய அறிவு இல்லையோ அப்போ அவள் அஜ்ஞானி. களிமண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் அஜ்ஞானி. அப்போ அவளுக்கு என்ன திருஷ்டி இருக்கும்? பானை திருஷ்டி தான் இருக்கும். யாருக்கு களிமண்ணை பற்றின அறிவு இருக்கோ அவளுக்கு என்ன பார்ப்பா? இங்கே பானையை பார்க்க மாட்டா, களிமண்ணை பார்ப்பா. ஸோ தத்துவ ஞானாத், ஒன்ஸ் அந்த தத்துவ ஞானம் நமக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி தான் எப்படி இருக்குன்னா, இது எனக்கு வேறையா தெரியுது, இது மைக்கு, இது பானை, இது டேபிள், இது சேர் அப்படின்னு நான் வேற 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 வேறையா சொல்லின்னு இருக்கேன். எத்திர துவைத்தம் இவ பவதி, எங்கேயோ கேட்டிருக்கோம் இதை. எத்திரஹி துவைத்தம் இவ பவதி தத்ர இதர இதரம் பஷ்யதி இதர இதரம் ஸ்ருணோதி அப்படின்னு பிருகதாரண்யக உபனிஷத்தில் பார்த்துருக்கோம். எங்கே துவைத்தம் இவ பவதி, துவைத்தம் மாதிரி எங்கே இருக்கோ, ஒரிஜினலி துவைத்தம் இல்லவே இல்லை,
ஆனால் அஜ்ஞானிக்கு அது எப்படி தெரியறது அப்படின்னா துவைத்தம் இவ பவதி. அதனால அவன் சொல்கிறான் நான் இதை கேட்குறேன், இதை பார்க்குறேன் அப்படின்னு அவன் வந்து மிஸ்டேக் பண்ணுறான். ஆனால் ஒரிஜினலி என்ன இருக்குது? தத்துவஜானாத் தத் பிரம்மணா சச்சித் ஆனந்தம் அத்வயம், அது மட்டும்தான் இருக்குது. அப்போது அஜ்ஞான காலத்தில் நாம் ஆக்சுவலாக எதை பார்க்குறோமோ, என்ன பார்ப்போம் அஜ்ஞான காலத்தில்? இந்த ஜகத்தை பார்ப்போம் இல்லையா? அஜ்ஞான காலத்தில் பார்க்குற ஜகத் இருக்கே, அது ஆக்சுவலாக என்னது? பிரம்மன். அப்போ அஜ்ஞான காலத்தில் எதை ஜகத்தாக பார்க்குறோமோ, ஞான காலத்தில் அதுவே பிரம்மன். அஜ்ஞான காலத்தில் எதை பாம்பாக பார்க்குறோமோ, ஞான காலத்தில் அதுவே கயறு. அப்போ கயறு அண்டு பாம்பு அந்த இடத்துல இருக்கா இல்லையா? கயரை நான் மிஸ்டேக் பண்ணிக்கும் பொழுது அதை பாம்புன்னு சொல்கிறேன். எனக்கு கயறு நாலேஜ் வந்துடுது அப்படின்னு சொன்னால் இருக்கிறது ஏக வஸ்து மட்டும்தான். அது மாதிரி வேர்ல்டு அண்ட் பிரம்மன் அப்படின்னு நாம் சொல்லவே கூடாது. ஆத்மா அண்ட் அனாத்மா அப்படின்னு நாம் சொல்லவே கூடாது. இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். நிறைய உபனிஷத் மந்திரமை வந்து இதுக்கு நாம் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஒன்று பிருகதாரண்யகம் பார்த்தோம். அப்புறம் முண்டகோ உபனிஷத்தில் பிரம்மைவாயுதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தக்ஷிணத்தா. இருக்கிறது எல்லாமே லெஃப்டில் ரைட்டில் சைடில் மேலே எல்லா இடத்துலையும் இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான். கீதாலேருந்து என்ன சொல்லலாம்? இவ்வளோ பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி அந்த ஸ்லோகம் இருக்குல்ல, அந்த ஸ்லோகத்தை எதுக்கு சொல்கிறோம்? நம்ம சாப்பிட்றதுக்காக சொல்கிறோமா? நீ சாப்பிட்றதுக்கு மறக்கவே மாட்ட, அதனால் அதுக்கு முன்னாடி சொல்லி நீ ஞாபகம் வச்சுக்கோ, இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான் அப்படிங்கிறதே ஒரு வாட்டியும் நீ ஞாபகப்படுத்திக்கோ அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் அந்த ஸ்லோகத்தை சொன்னேன். அப்போ இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான். அப்போ நம்மளுக்கு அந்த ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால், யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவாபூத் விஜானதா தத்ர கோமோகா கஷோகா. இருக்கிறது ஆத்மா மட்டும்தான்னு தெரிஞ்சிடுதுன்னா எங்கே எனக்கு கன்ஃபியூஷன், எங்கே எனக்கு வந்து துக்கம்? ஏகத்துவம் அனுபஷ்யதா. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஈஷாவாசிய மந்திரம். நம்மளுக்கு அந்த நாலேஜ் வந்துடுது அப்படின்னு சொன்னால் இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் மந்த்ரா பார்க்கலாம். மந்த்ரா நம்பர் 65. சர்வகம் சச்சிதாத்மானம் ஞானசக்ஷுர்நிரீக்ஷதே அஜ்ஞானசக்ஷுர்நேக்ஷேத பாஸ்வந்தம் பானுமந்தவத். ஸோ கிட்டத்தட்ட அதே ஐடியா தான் இந்த ஸ்லோகத்துலேயும் சங்கரர் சொல்கிறார். ஸோ ஞான சக்ஷுஹு, ஞான சக்ஷுன்னா யார்? என்ன அர்த்தம்? யாருக்கு ரைட் பர்செப்ஷன் இருக்கோ, யாருக்கு ரைட் விஷன் இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு ரைட்டு விஷன் இருக்கோன்னா என்ன அர்த்தம்? யார் சரியான பிரமாணத்தை பயன்படுத்தி இருக்காளோ அப்படின்னு அர்த்தம். ஒன் ஹூ யூசஸ் தி அப்ராப்ரியேட் பிரமாணம். ஸோ அந்த பிரமாணத்தை ப்ராப்பராக, அதாவது கரெக்டான பிரமாணத்தை யூஸ் பண்ணணும், பிரமாணத்தையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுக்கு ஆத்மானம் நிரீக்ஷதே, அந்த பர்சனால் இருக்கிறது ஆத்மா மட்டும்தான்னு புரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து பிரமாணம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் பிரமாணம்?
இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ்னா அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. இப்போ நம்ம கண்ணை வந்து பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணை பிரமாணம்னு சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு பார்க்கிற சக்தி இருக்கே, அந்த பார்க்கிற சக்தி என்ன பண்ணுறது? நம்மளுக்கு பொருள்களை கிரகிச்சு ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸ்க்கான அறிவை நமக்கு கொடுக்கறது. கரெக்டாக? இப்போது அந்த இந்திரிய சக்தி இருந்தாலும் அந்த ஃபிசிக்கல் கண் இருக்குல்ல, அதுவும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணணும். பார்க்கிற சக்தி, இப்போ டாக்டர்கிட்ட போனேன்னா சொல்லுவாள் நர்வ்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த நர்வ்ஸுன்றது கூட ஃபிசிக்கல் பார்ட்டு தான். டாக்டரால் அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் பார்க்குற சக்தி இருந்ததுன்னா கூட இது நிறைய பார்ட்ஸ் இருக்குல்ல, கார்னியா, ஐரிஸ், அது மாதிரிலாம் இருக்குல்ல, லென்ஸ், பியூப்பிள்லாம் சொல்கிறோமே, அதில் ஏதோ ஒன்றுத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ராப்பர் விஷன் கிடைக்காது. கரெக்டாக? சரி, எனக்கு கண்ணும் வந்து கண்ணில் ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் தி கண்ணுலேயும் எந்த டிஃபெக்டும் கிடையாது, நன்னா இருக்குது கண், பார்க்கிற சக்தியும் இருக்குது, நன்னா வேலை பண்ணுறது. சரி, நீ கண்ணை திறந்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எல்லா காட்சியும் கிடைக்குமா? அப்போ கூட எது ஹெல்ப் பண்ணணும்? நம்மளோட மைண்டு வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஒரு பார்க்கிற விஷயத்துக்கே நமக்கு வந்து இவ்வளோ திங்ஸ் வந்து தேவைப்படுறது. இப்போ அந்த மாதிரி தானே சப்த பிரமாணமும் அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா, பிரமாணம் அப்படின்னு சொன்னால் நான் கண்ணை திறந்தால் பார்க்குறேன் ஈஸியாக, காது திறந்து வச்சுட்டா சப்தம் கேட்குறது அப்படின்னா கண்ணை திறந்தால் உன்னால் பார்க்க முடியாது, இவ்வளோ திங்ஸ் இருக்குது அதில். அதுக்கப்புறம் உனக்கு மனசும் வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இந்த சப்த பிரமாணம் இருக்கே, முதல்ல ப்ராப்ளம் என்னென்னா அதை எப்படி ஆப்பரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த ஆப்பரேட் பண்ணுற அந்த கைடு இருக்கால்ல, அவளை நான் அலோவ் பண்ணணும். ஆப்பரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து அலோவ் பண்ணணும். அந்த அலோவ் பண்ணுறதை தான் எப்படி மைண்டு வந்து நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணணுமோ அது மாதிரி அந்த பிரமாணத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாம் அலோவ் பண்ணணும். ஏன்னா எனக்கே அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது, அதனால தானே நம்ம வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த டீச்சருக்கு அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரியும். டீச்சர் ஆப்ரேட் பண்ணும் பொழுது கோஆப்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் என்னால் ரைட் விஷனை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ டீச்சர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இப்போ நம்ம கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது மைண்டு வேறு எங்கெங்கெல்லாமோ போச்சு அப்படின்னா சப்தமாக இருக்கும், ஏதோ பேசுகிறான்னு தெரியும், என்ன பேசுகிறான்னு புரியாது இல்லையா? அந்த மாதிரி டீச்சர் இந்த பிரமாணத்தை ஆப்ரேட் பண்ணும் பொழுது நம்ம கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால், ஏதோ கிளாஸுக்கு வரேன் ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நானும் தான் கிளாஸுக்கு வரேன் அப்படின்னு இருக்கும். இப்போ எப்படி கண்ணு வந்து பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும், இது வந்து ஆரஞ்சு கலர்னால் எனக்கு ஆரஞ்சு கலராக தெரியணும்னா சர்டன் குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த கண்ணுக்கு தேவைப்படுறதே, அது மாதிரி நமக்கு டீச்சர் அந்த பிரமாணத்தை ஆப்பரேட் பண்ணும் பொழுது கோஆப்பரேட் பண்ணுறதுக்கே சில குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு தேவைப்படுறது. அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா நேச்சுரலாக கோஆப்ரேட் பண்ணிடுவோம். அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாததுனால தான் கொஞ்சம் அங்கங்கே வந்து இப்படி திரும்பி பார்த்து அப்படி திரும்பி பார்த்து யாரெல்லாம் கிளாஸ்க்கு வந்திருக்கா, ஏன் வந்து டீச்சருக்கு குரல் இப்படி இருக்குது, இங்கெல்லாம் நம்மளோட தாட் வந்து இப்போது போகும். அப்போ அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக சப்ஜெக்டில் மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது இருக்கும். அப்போ யார் இந்த பிரமாணத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணி இருக்காளோ அவளுக்கு ஆத்மானம் நிரீக்ஷதே. இப்போது நீங்கள் வந்து இந்த செவரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சயின்டிஸ்ட்டுக்கிட்ட போய் இது என்ன அப்படின்னு கேட்டேன்னா செவருன்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவா? ஆட்டம்ஸ். அதுவும் ஆட்டம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு இப்போது? வயலண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது, அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது மூவ் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது மூவ் ஆகிறதுனால வால் மாதிரி நமக்கு தெரியறதுன்னு சொல்லுவாள்.
இப்போ சயின்டிஸ்ட் சொன்னால் கரெக்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சாஸ்திரம் சொல்லித்து அப்படின்னா நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா சாஸ்திரத்தை பிரமாணம் அப்படின்னு நாம் இன்னும் ஒத்துக்கவே இல்லை. அந்த பிரமாணம் ஸ்டேட்டஸை சாஸ்திரத்துக்கு கொடுக்கும் பொழுது சாஸ்திரம் சொல்கிறது நமக்கு ஆமாம் கரெக்டு தானே, அதுதான் ஃபேக்ட் அப்படின்னு நமக்கு புரியும். அப்போது ஞான சக்ஷுஹு அப்படின்னு சொன்னால் அந்த ஞானி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஞானிக்கு இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சுகமாக இருக்கும். ஏன்னா வேர்ல்டுன்னு சொல்ல மாட்டான் ஞானி, என்னன்னு சொல்லுவான்? பிரம்மன் அப்படின்னு சொல்லுவான். இதே அஜ்ஞானிக்கு எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்கும். ஏன்னா அவன் எதை பார்க்குறான்? வேர்ல்டை பார்க்குறான். இப்போ ஞானிக்கு பிரம்மரூபேண ஆனந்தஸ்வரூபா, அஜ்ஞானிக்கு ஜகத்ரூபேண துக்கம். ஸோ பிரம்மரூபேண ஆனந்தா, ஜகத்ரூபேண துக்கா. இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? ரஜ்ஜுரூபேண ஆனந்தா, சர்ப்பரூபேண துக்கம். ரஜ்ஜுன கயறுன்னு அர்த்தம். ரஜ்ஜுரூபேண ஆனந்தா இருக்கிறது கயறு தான் அப்படின்னா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதில் டவுட் வரும்பொழுது தான் என்ன ஆகுறது? துக்கம் ஏற்படுறது. அப்போ இங்கே சங்கரர் சொல்கிறார், 2 விதமான மக்கள் இருக்கா. அஜ்ஞான சக்ஷுஹு அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, ஞான சக்ஷுஹுன்னு ஒரு குரூப் இருக்குது. அஜ்ஞான சக்ஷுஹுன்னா அஜ்ஞானமயம் சக்ஷுஹு யஸ்ய, யாருடைய மைண்டு முழுக்க அஜ்ஞானம் இருக்கோ. ஞான சக்ஷுஹுனா ஞானமயம் சக்ஷுஹு, யாரோட மைண்டில் ஞானம் இருக்கோ. அப்போ ஞான சக்ஷுஹு சர்வகம் சச்சிதாத்மானம் ஈக்ஷதே. அப்போ ஒரு வைஸ் பர்சன் எப்படி பார்ப்பார்? இருக்கிறது எல்லாம் பிரம்மன். ஏன்னா பிரம்மன் எப்படிப்பட்டது? சர்வகம். சர்வகம்னா சர்வகதா, எல்லா இடத்துலையும் பிரம்மன் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஞான சக்ஷுனா ஞானி அப்படின்னு போட்டுக்கணும். சச்சித் ஆத்மானம், அதுக்கெலாம் அர்த்தம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், சத்து சித்து. ஸோ நிரீக்ஷதே அப்படின்னு போட்டிருக்காரு. நிரீக்ஷதே அப்படின்னு சொன்னால் நிச்சயேன ஈக்ஷத்தேன்னு அர்த்தம். நிச்சயேன ஈக்ஷத்தேன்னா என்ன அர்த்தம்? சம்சய விபர்யய ரஹித, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இருக்கிறது பிரம்மன் தான் அப்படின்னு ஞானி சொல்லுவான். ஞானிக்கு அது ஃபேக்ட். இதே அந்த அஜ்ஞானி இருக்கானே, அவன் எப்படி இருப்பான்? பஷ்யன் அப்படி ந பஷ்யதி, கண்ணு திறந்துட்டே இருந்தாலும் அவனால் பார்க்க முடியாது. அப்போ ந ஈக்ஷதே அப்படின்னு சொல்கிறார். அந்த தத்துவத்தை அவனால் பார்க்க முடியாது. அஜ்ஞானினால் தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ வந்து அஜ்ஞானிக்கிட்ட போய் இது பானை இல்லை அப்படின்னு சொன்னால், அஜ்ஞானினா யார்? இப்போ கிளாஸுக்கே வராதவா, ஓகேவா? கிளாஸுக்கு வந்தவாள்லாம் ஞானியான்னு கேட்டால் இல்லை. கிளாஸுக்கே வராதவா கிட்ட போய் இதை கொடுத்துட்டு இது பானை இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவா? நம்மளையே ஒரு மாதிரி பார்ப்பா, மேலேயும் கீழியும், இல்லையா? அப்போ பானையை பார்த்துட்டே இருக்கும் பொழுதே எப்படி நீ பானை இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு கேட்பா. அப்போது என்ன ப்ராப்ளம் இங்கே அப்படின்னா, நாம் எதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம், அவன் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறான். நாம் வந்து சப்ஸ்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இது பானை இல்லை களிமண்ணு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறோம். ஆனால் அவன் வந்து சப்ஸ்டன்ஸை கோட்டை விட்டுட்டு நேம் அண்ட் ஃபார்ம் இருக்குல்ல அதில் ஃபோக்கஸ் பண்ணி இது பானை தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படி சொல்கிறவாள் அஜ்ஞான சக்ஷுஹு அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். அதனால் என்ன ஈக்ஷத்தே, அவன் அதை பார்க்கறது இல்லை. ஸோ அகெயின் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். பாசவந்தம் பானும் அந்தவத்து. அந்தஹானா யார்? பிளைண்டு பர்சன், கண்ணு தெரியாத பர்சன். இப்போது கண்ணு தெரியாத பர்சனுக்கு சூரியன் பகல் வேளையில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பொழுது அதை கண்ணு தெரியாத பர்சனால் பார்க்க முடியுமா?
பார்க்க முடியாது இல்லையா. யானிஷா சர்வபூதானாம் தஸ்ய ஜாகர்த்தி சையமி, அந்த ஸ்லோகத்தை தான் இங்கே வந்து ரெஃபரன்ஸுக்கு சங்கரர் கொடுக்குறார். எஸ்ய ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யத்தோ முனேஹே. இது வந்து 2வது அத்தியாயத்தில் நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏதாவது புதுசாக பார்க்காததெல்லாம் சொல்லலை, ஆல்ரெடி இதை நாம் கேட்டிருக்கோம். அப்போ ஞானி தத்துவத்தை பார்ப்பான், அஜ்ஞானி தத்துவத்தை பார்க்க மாட்டான். ந ஈக்ஷத்தே, அவனுக்கு வந்து இந்த மெட்டீரியல் விஷயங்கள் தான் அவனை வந்து ஈர்க்கும். அதனால் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸில் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். ஞானி வந்து எசன்ஸ் சப்ஸ்டன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஸோ ந ஈக்ஷத்தே. இதுக்கு வந்து நம்ம இந்த மூவ் ஆகிண்டே இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் தான் வாலாக தெரியறது அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து மாண்டூக்கிய உபனிஷத்துலேயும் ஒரு இதை பார்த்துருக்கோம். சித்த ஸ்பந்தித மேவ இதம், ஸ்பந்திதம் அப்படின்னு பார்த்தோம். சைத்தன்ய ஸ்பந்தனம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதையும் போய் நீங்கள் வந்து அது என்னன்னு கண்டுபிடிச்சுன்னு வாங்க. ஸோ ஞான சக்ஷு அப்படிங்கிறது வந்து மேன் ஆஃப் விஸ்டம், ஞானி. அவன் வந்து கரெக்டாக இது ஜகத் கிடையாது, பிரம்மன் தான் அப்படிங்கிறதை அவன் தெரிஞ்சுக்கிறான். ஸோ ஞான சக்ஷுனா சாஸ்திர சக்ஷு அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா சாஸ்திரத்தோடைய ஹெல்ப்போடு தான் அவன் வந்து இந்த அறிவை அடைஞ்சான். ஸோ என்ன மாதிரியான ஆத்மா இது? சர்வகம் சச்சித் ஆத்மானம், அதனுடைய நேச்சர் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். சர்வகம்னா ஆல் பர்வேடிங். வெரஸ் அஜ்ஞான சக்ஷு ந ஈக்ஷதே. இப்போ வந்து இந்த சாஸ்திர பிரமாணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கலைன்னு சொன்னால் யார் லூசர்? இப்போ கண் இருக்குது, நான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன், காதாலேயே பார்க்கணும் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து ஆசைப்பட்டானா காதுனால காட்சியை காமிக்க முடியுமா? அது மாதிரி இந்த ட்ரூத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தை யூஸ் பண்ணினா தான் ட்ரூத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நான் சாஸ்திரத்தை யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு ட்ரூத்து தெரியணும் அப்படின்னு சொன்னால் சம்சார சக்கரத்தில் சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம தான் லூசர். அப்போ சாஸ்திரத்தை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்டிஸ்ட்டுக்கு வந்து இது ஆட்டம் தான் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறான். இப்போ நான் அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. என் கண்ணுக்கு வந்து சிமெண்ட்டு கல் செங்கல் தான் தெரியுது, நான் வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதோடு வாழ்ந்துடலாம். ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது நமக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வேலைக்கு போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு வாழலாம். ஆனால் அந்த ட்ரூத் இருக்கே, சாஸ்திரம் சொல்கிற ட்ரூத், இது பிரம்மன் தான், வேர்ல்டு கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு வந்து ஒரு அறிவை கொடுக்கறதே. அந்த அறிவு இல்லாமல் வாழ்ந்தோம்னா மகதி வினஷ்டி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இல்லையா. என்ன ஆகும்? இன்ஃபினிட் லாஸ். இந்த ட்ரூத்தை தெரிஞ்சுக்காமல் இது வேர்ல்டு தான் அப்படிங்கிற இக்னோரன்ஸோடையே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? மறுபடியும் பிறக்கணும் இறக்கணும், பிறக்கணும் இறக்கணும். அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யதி, மறுபடியும் அஸ்தி ஜாயத்தே. இது வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ 2 குரூப்பாக பிரித்து ஞான சக்ஷுவுக்கு அந்த தத்துவஞானம் இருக்குது அப்படின்னு சங்கரர் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 66. ஸ்ரவணாதிபிருத்தீப்த ஞானாக்னி பரிதாபிதः ஜீவ சர்வமலான் முக்த்வா ஸ்வர்ணவத்யோததே ஸ்வயம். ஸோ இப்போ வந்து அகெயின் அந்த உபனிஷத்திக் மந்த்ராஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு சங்கரர் வந்து மறுபடியும் ஞான பலம் அந்த டாப்பிக்கு வரார்.
ஸோ என்ன ஞான பலம் கிடைக்க போகிறது, ஞானம் வருதுனால என்ன பலம் கிடைக்க போகிறது, ஒரு பியூட்டிஃபுல் கம்பேரிசனை இங்கே கொடுக்குறேன். இப்போ தங்கம் இருக்குல்ல, அதை தான் எக்ஸாம்பிளாக எடுத்துட்டுருக்கு. இப்போ தங்கத்தை எங்கேருந்து எடுப்பா? பூமியிலேருந்து தங்கம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது தங்கம் எப்படி இருக்கும்? தங்கம் அப்படின்னு அதை நம்மளால் சொல்ல முடியாது இல்லை. எப்படி இருக்கும்? நிறைய இம்ப்யூரிட்டிஸ் அது மேலெல்லாம் ஒட்டின்னு இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணணும். ஏன்னா மெட்டலர்ஜி அப்படின்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. எப்படி அந்த ஓர்லேருந்து மெட்டலை எடுக்கிறது, நிறையா ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் அது அண்டர்கோ பண்ணணும். இப்போது ஒரிஜினலி தங்கம் எப்படி இருக்கும்? ஷைனிங்காக இருக்கும். ஒரிஜினல் நேச்சர் ஷைனிங். ஆனால் அந்த கீழேந்து எடுக்கும் பொழுது அது ஏன் ஷைன் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னா, அதுக்கு மேலே நிறைய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் படிஞ்சு இருக்கிறதுனால அதனோட ஒரிஜினல் ஷைன் நமக்கு தெரியறது இல்லை. அப்போ அந்த இம்ப்யூரிட்டிஸை நாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தங்கத்துக்கு புதுசாக ஜொலிப்புலாம் கிடைக்காது. அதனுடைய ஒரிஜினல் ஷைனே இப்போது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதை தான் இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார், இந்த ஜீவா இருக்கானே, இந்த ஜீவா ஒரிஜினலி ஆனந்த ஸ்வரூபம். ஆக்சுவலி நம்ம எல்லாம் ஆனந்தத்தில் அப்படியே அந்த பீமிங் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆனந்தமாக ஒளிர்ந்துட்டு இருக்கணும். ஆனால் இப்போ எப்படி இருக்கோம்? ப்ளூமி ஃபேஸ்க்கு பதிலாக என்ன ஃபேஸு? க்ளூமி ஃபேஸ் இருக்குது நம்ம எல்லாருக்கும். ஐயோ ஏண்டா காத்தெல்லாம் இப்படி வருது, ஏண்டா கிளாஸுக்கு போனோம், அந்த மாதிரி ஒரு க்ளூமி ஃபேஸ் நமக்கு இருக்குது இல்லையா? சங்கரர் சொல்கிறார், ஒரிஜினல் ஃபேஸ் அது இல்லைப்பா உனக்கு, கிளாஸா அப்படின்னு ஆனந்த ஃபேஸ் உனக்கு. ஆனால் எதனால் ஐயோ கிளாஸா அப்படின்னு நீ கேட்குற அப்படின்னு உன் மேலே நிறையா இம்ப்யூரிட்டிஸ் படிஞ்சு இருக்குது. ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்கிட்ட இருக்கிற அந்த ஆனந்தமே இப்போது வெளியில் தெரிய வரும். ஸோ இப்போ கோல்டனுடைய கேஸில் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் அது அண்டர்கோ பண்ணி ஆகணும். ஜீவாவோட கேஸில் எப்படி இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆகிறது? ஞான அக்னிஹி. ஸோ அந்த ஜீவாவை எப்படி ப்யூரிஃபை பண்ணுறோம்? ஞானாக்னினால் அந்த ஜீவா ப்யூரிஃபை ஆகிறான். ஞான அக்னியில் அவனை கொண்டு போய் உட்கார வைக்கணும். இப்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சுடும் தான், கொஞ்சம் வலிக்கும் தான், அங்கங்கே ஐயோ அம்மா, செகண்ட் டிகிரி பேர்ன், தேர்ட் டிகிரி பேர்ன் எல்லாம் நடக்கும். ஆனால் ஃபைனலி என்ன அவுட்கம் அப்படின்னா, அந்த ஜீவா ப்யூரிஃபை ஆகிறான். மலாத், அந்த இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து அவன் ஃப்ரீ ஆகிறான். இப்போ என்னெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் இந்த ஜீவா மேலே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் இம்ப்யூரிட்டி என்னது? அஜ்ஞானம். அதுக்கு மேலே நிறைய போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். முதல்ல அஜ்ஞானம், அதுக்கப்புறம் ராக துவேஷம் போட்டுக்கோங்க. புண்ணிய பாப்பம், சுகம் துக்கம், என்னெல்லாம் லேயர்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ அந்த அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மேலெல்லாம் நிறைய லேயர்ஸ் இருக்குல்ல, ஒன்றொன்றுத்தையாக ரிமூவ் பண்ணின்னு வந்தால் தான் இந்த அஜ்ஞானம் லேயர்கிட்டே நம்மளால் வர முடியும். அதுக்கு தான் சாஸ்திரம் கர்மயோகம், உபாசனா யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஞான யோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணினோன்னா ராகத்வேஷ இம்ப்யூரிட்டிஸ் நம்மளை விட்டு போகும். உபாசனா ப்ராக்டிஸ் பண்ணினோன்னா விக்ஷேப இம்ப்யூரிட்டிஸ், அப்படியே பாயறதே நம்மளுடைய மனசு, அது எல்லாம் நம்மளை விட்டு போகும். ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அஜ்ஞானம் அப்படிங்கிற இம்ப்யூரிட்டி நம்மளை விட்டு போகிறது. இப்போ இந்த
எதையாவது க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேபிளை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த துணியே எப்படி இருக்கும்? அழுக்காக இருந்ததுன்னா எப்படி இந்த டேபிள் க்ளீன் ஆகும்? அப்போ இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு துணி இருக்குல்ல, அதை முதல்ல க்ளீன் பண்ணணும். ஸோ லாட் ஆஃப் ப்ராசஸ் வந்து அதில் இன்வால்வ். அதனால் நேராக நம்ம ஞான யோகத்துக்கு வர முடியாது. ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும் பொழுது சைமல்டேனியஸாக ஞான யோகத்துக்கும் நம்ம எக்ஸ்போஸ் ஆனோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞானமானது வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல கர்மயோகம், அப்புறம் உபாசனா. அந்த ஸ்புட்டீகரணம் அப்படின்னு சொல்லுவா. இது தமிழில் வந்து புடம் போடுறது. துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய். துன்பப்புடத்தில் போட்டால் தான் தூயவன் ஆக முடியும். இன்பத்திலேயே இருந்துட்டு அதை வந்து நம்மளால் வந்து பியூரிஃபைலாம் ஆக முடியாது. கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் அந்த இன்பத்தை நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எப்படி அவன் வந்து பியூரிஃபை ஆகிறான் இந்த ஜீவா? ஸ்ரவணாதிபிஹி உத்தீப்த ஞான அக்னி பரிதாபிதா. பரிதாபம் இல்லை, இது பரிதாபிதா. தமிழ் பரிதாபம் கிடையாது. பரிதாபிதானா ஹீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். டோட்டலி ஹீட்டட்னு அர்த்தம். எது மூலமாக அவன் ஹீட் பண்ணப்படுறான்? ஞான அக்னி ஸ்ரவணாதிபிஹி உத்தீப்த. ஸோ இந்த ஸ்ரவணாதிபிஹி, ஆதி அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் போட்டுக்கணும் அதில்? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸோ எப்பெல்லாம் ஞான அக்னியில் ஏற்றி உட்கார வைக்கணும் இந்த ஜீவாவை? எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்கிறதோ அப்பப்போ நான் வரேன், அப்போ என்னை வந்து அந்த ஸ்டவ்வில் ஏற்றி உட்கார வைங்கோ அப்படி சொல்லக்கூடாது. கான்ஸ்டண்ட்டாக இந்த ஞான அக்னியில் இந்த ஜீவா வந்து he should be exposed to the ஞான அக்னி. அப்போ தான் இம்பியூர் ஜீவா என்ன ஆவான்? நல்லா வறுத்து அந்த ஜீவாவை அதுக்கப்புறம் உருக்கி எல்லா இம்ப்யூரிட்டிஸும் அப்போ தான் வந்து வெளியில் வரும். மெல்ட்டிங் ப்ராசஸ் நடக்கும்ல தங்கத்துக்கு, அந்த மாதிரி இந்த ஜீவாவையும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக உருக்க முடியாது அவனை. அதனால் முதல்ல என்ன பண்ணுறோம்? ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் உருக்கினோம் அப்படின்னு சொன்னால் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியில் வந்து ஈஸியாக வந்து அவன் வந்து பியூரிஃபை ஆகிறான். ஜீவஹா சர்வமலான் முக்த்வா, சர்வமலாத் முக்த்வா, எல்லா இம்ப்யூரிட்டிஸ்லேருந்தும் அவன் ஃப்ரீ ஆகிறான். என்னெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தது? அஜ்ஞானம், சம்சய, விபரிய, அதுலேருந்தெல்லாம் அவன் வந்து வெளியில் வரான். ஸ்வர்ணவத் ஸ்வயம் தியோததே. ஸ்வர்ணவத் அப்படின்னா என்ன? கோல்டு மாதிரி. ஸ்வயம் தியோததே, தங்கம் வந்து பாலிஷ் பண்ணாதான் ஷைன் ஆகும் இல்லை, தங்கம் ஸ்வயம் தியோததே, அது வந்து செல்ஃப் ஷைனிங். அந்த மாதிரி இந்த ஜீவா இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் ஆன உடனே அவனுடைய ஒரிஜினல் நேச்சரை அவன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறான். ஸோ ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் பண்ணுறது மூலமாக டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனந்தத்தை தரலை. என்ன ஆகிறது? தன்கிட்ட இருக்கிற ஆனந்தத்தையே அந்த ஸ்டூடெண்ட்னால இப்போ ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. அந்த டாக் போன் எக்ஸாம்பிளை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ ஸ்வர்ணவத் ஸ்வயம் தியோததே. நெக்ஸ்ட் ஸ்லோகம். श्लोका नंबर 67. हृदाकाशोदितो ह्यात्मा बोधभानुस्तमोपहृत् सर्वव्यापी सर्वधारी
பாதி பாசயதே கிலம். ஸோ ஆத்ம சர்வவியாபி. சர்வவியாபி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறது. சர்வதாரி. சர்வதாரின்னா என்ன அர்த்தம்? சர்வ ஆதாரம். எல்லாத்தையும் அதுதான் சப்போர்ட் பண்ணுறது. இப்போ அகெயின் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் அதுதான் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா அது தவிர வேறு என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அப்போது சப்போர்ட்டிங் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதாவது ஆத்மா சப்போர்ட்டர், வேர்ல்டு சப்போர்ட்டட் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்யா. இப்போது அந்த கயறு இல்லாத பாம்பை சப்போர்ட் பண்ணுறதில்ல, கயறு தானே இருக்கு. அப்போ அந்த இல்லாத பாம்பு உனக்கு தெரியறது, அந்த இல்லாத பாம்பு தெரிகிற சமயத்தில் எது அந்த இல்லாத பாம்பை சப்போர்ட் பண்ணுறது? கயறு தான் சப்போர்ட் பண்ணுறது. அப்போ கயறு சத்தியம், பாம்பு மித்யா. அது மாதிரி பிரம்மன் சத்தியம், ஜகத்து மித்யா. அந்த இல்லாத கனவை யார் சப்போர்ட் பண்ணுறா? வேக்கர் சப்போர்ட் பண்ணுறான்ல. அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குன்னு அர்த்தமா? ஒரு வேக்கர் தான் இருக்கான் இல்லையா? இந்த மாதிரி பிரம்ம சத்தியம், ஜகன் மித்யா. காணல் நீர். காணல் நீரை எது சப்போர்ட் பண்ணுறது? அந்த கிரவுண்டு, அந்த மண்ணு தானே சப்போர்ட் பண்ணுறது. இருக்கிறது மண் மட்டும்தான். அந்த இருக்கிற மண் இல்லாத காணல் நீரை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா இருக்கிறது ஏக பிரம்மன் மட்டும்தான். ஸோ சர்வதாரி அப்படின்னா சர்வ அதிஷ்டானம். அப்புறம் என்னது? பாதி. பாத்தினா செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் எவிடென்ட்னா கான்ஷியஸ்னஸ், தான் இருக்கேன் அப்படிங்கிறதை தானே வெளிப்படுத்திக்கும். கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம் நமக்கு தேவை கிடையாது. அப்போ பாதி அப்படின்னா செல்ஃப் ப்ரூவிங். அகிலம் பாசயத்தே அப்படின்னா தான் இருக்கிறத தானே வெளிப்படுத்திண்டு அகிலம் பாசயத்தே, இந்த என்டையர் வேர்ல்டையும் அதுதான் பிரகாசப்படுத்துறது. இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு அதுதான் காட்டுறது. இருக்குன்னு காட்டுறதா, இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அது காட்டுறது. ஸோ செல்ஃப் ரிவீலிங் அண்ட் இட் ஆல்சோ ரிவீல்ஸ் அதர் திங்ஸ். ஸோ பாதி பாசயத்தே. இப்போ இந்த ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் தான் செல்ஃப் நாலெட்ஜாகவும் ஆகிறது அப்படிங்கிறதை சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போது நாலெட்ஜ் இது நம்ம ஆல்ரெடி ஆத்மபோதால் பார்த்துருக்கோம் சரியா. வாட் இஸ் நாலெட்ஜ்? இப்போ எப்படி ஒரு நாலெட்ஜ் ஜெனரேட் ஆகிறது? இப்போ இது பானை அப்படிங்கிற அறிவு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஏற்படணும்? என்னோட மைண்டில் தாட் வரணும். பானை விருத்தி என்னோட மைண்டில் ஏற்படும். சரி, என்னோட மைண்டில் வெறும் பானை விருத்தி வந்துடுதுன்னா இது பானைங்கிற அறிவு ஏற்படுமா? அப்போ அந்த பானை விருத்தியை கான்ஷியஸ்னஸ் பர்வேடு பண்ணும் பொழுது அந்த பானை விருத்தி பானை அறிவாக ஆகிறது. கரெக்டா? ஏன்னா மைண்டு வெறும் ஜடம். அப்போ அந்த ஜடமான மைண்டை கான்ஷியஸ்னஸ் பர்வேடு பண்ணும் பொழுது இந்த மைண்டில் இருக்கிற தாட்டையும் கான்ஷியஸ்னஸ் பர்வேட் பண்ணும். அப்போது அந்த பர்டிகுலர் தாட்டு ஒரு பர்டிகுலர் நாலெட்ஜாக கன்வெர்ட் ஆகிறது.
இப்போ கான்ஷியஸ்னஸ் ஜெனரேட் ஆகலை, நாலெட்ஜ் ஜெனரேட் ஆகிறது. அப்போ தாட் ஜெனரேட் ஆகும் பொழுது ஆல்ரெடி இருக்கிற கான்ஷியஸ்னஸ் அதை பர்வேட் பண்ணும் பொழுது அந்த தாட் இப்போ நாலெட்ஜாக ஆகிறது. அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் தாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது தாட் வந்து நாலெட்ஜாக இப்போது கன்வெர்ட் ஆகிறது. கரெக்டா? அந்த நாலெட்ஜ் இருக்கே, அதுதான் இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ணும். கரெக்டா? இப்போ பானை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, பானை தாட்டு என் கண்ணு பார்க்குறது, என் மைண்டு வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்போ என்னுடைய மைண்டில் பானை மாதிரியே இப்போ ஒரு விருத்தி, பானை ஷேப்புக்கே ஒரு விருத்தி வந்து என்னுடைய அந்த கரணத்தில் ஏற்படும். பட் இங்கே இருக்கிறது பானை அப்படின்னு நான் வந்து கன்க்ளூட் பண்ணுறதுக்கு அந்த பானை விருத்தி இருக்கு இல்லையா, அந்த பானை விருத்தி மட்டும் இருந்தால் இது பானைன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போ அந்த பானை விருத்தியை எல்லா இடத்துலையும் பர்வேட் பண்ணுற கான்ஷியஸ்னஸ் அந்த விருத்தியையும் பர்வேட் பண்ணும். இப்போ விருத்தியை பர்வேட் பண்ணும் பொழுது விருத்திக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? கான்ஷியஸ்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அப்படி ஆகும் பொழுது அப்போ அந்த தாட்டில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸும் இருக்குமா? அப்போ என்ன ஆகிறது? அந்த பானை தாட்டு பானை அறிவாக இப்போது மாறுறது. இதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு தெரியலையா, பானை இக்னோரன்ஸ் இருந்ததா? இப்போ அந்த தாட் ஏற்பட்ட உடனே அதை கான்ஷியஸ்னஸ் பர்வேடு பண்ணும் பொழுது இது பானை அப்படிங்கிற அறிவு ஏற்படுறது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பானை இக்னோரன்ஸ் இந்த பானை அறிவுனால இப்போ நெகேட் ஆகிறது. அது மாதிரி இப்போ ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருக்கே, இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஆத்ம அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணுமா? ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது, அஜ்ஞானமும் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாரும் இப்போ ஞானியாக தானே இருக்கணும். அப்போது கான்ஷியஸ்னஸ்னால டைரக்டாக இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ என்ன தேவைப்படுறது? இப்போது சூரியன் இருக்கு, சூரியனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? எல்லாத்தையும் எரிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. சூரியனால் டைரெக்டாக இப்போ எல்லாத்தையும் எரிக்கும்னா எல்லாம் இப்போ பற்றி எரிஞ்சுட்டு இருக்கணும். ஆனால் இப்போ சூரியனுடைய அந்த எனர்ஜியை எரிக்கிற எனர்ஜியை இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணணுன்னா அதுக்கு அப்ராப்ரியேட்டாக ஒரு மீடியமை வைக்கணும். நம்ம ஒரு லென்ஸை வச்சேன்னா அப்போது அந்த லென்ஸுக்கு கீழே என்னெல்லாம் வைக்கிறோமோ அதெல்லாம் இப்போது எரியும். அது மாதிரி இப்போ கான்ஷியஸ்னஸை சன்லைட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த தாட் இருக்குல்ல, அதுதான் லென்ஸ். அப்போது அந்த தாட்டில் கான்ஷியஸ்னஸ் வந்து பர்வேடு பண்ணும் பொழுது என்ன ஆகிறது? ஆத்ம ஞானம் நமக்கு ஏற்படுறது. என்ன விருத்தி அது? அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற இப்போ ஆத்ம ஞானம் வந்துடுதுன்னா என்ன விருத்தி ஏற்படும்? மகா வாக்கியம் கேட்கும் பொழுது, அந்த மகா வாக்கிய உபதேசத்தை கேட்கும் பொழுது என்ன விருத்தி ஜெனரேட் ஆகும்? இப்போ நான் இங்கே பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறேன்? பானை விருத்தி எனக்கு ஜெனரேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து கண்ணுங்கிற பிரமாணத்தை யூஸ் பண்ணும் பொழுது, சாஸ்திரங்கிற பிரமாணத்தை நான் யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை அது எனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது என்ன தாட், அப்ராப்ரியேட் தாட் என்னோடய மைண்டில் ஜெனரேட் ஆகணும்? அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற தாட் வந்து இப்போது ஜெனரேட் ஆகணும். அந்த தாட் என்ன பண்ணுறது அப்படின்னா அகம் ஜீவஹா அஸ்மி அப்படிங்கிற அஜ்ஞானத்தை அந்த தாட் வந்து ரிமூவ் பண்ணுறது. இதுதான் வந்து இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இங்கே வந்து சங்கரர் சொல்கிறார். ஹிருதய ஆகாஷா உதித போதபானுஹு. இப்போ கான்ஷியஸ்னஸ் எங்கே உதிக்கிறதா?
ஹிருதய ஆகாசத்தில் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ஸை எங்கே ஈஸியாக நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்னா நம்மளுடைய ஹிருதயத்தில் அது இருக்கும் பொழுது அதை நம்மளால் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அப்போ ஹிருதய ஆகாசத்தில் இந்த செல்ஃப் நாலேஜ் ரூபேட அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பானுஹு அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது சூரியன் மாதிரி அந்த அறிவானது நம்மளுடைய ஹிருதயத்தில் உதிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ என்ன தாட் அது? அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற தாட் உதிக்கிறது தான். எதனால் அந்த அகம் பிரம்ம அஸ்மிங்கிற தாட் வந்தது நமக்கு? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் மூலமாக அந்த தாட்டை தான் நாம் ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ அகம் பிரம்ம அஸ்மிங்கிற தாட். இப்போ அந்த தாட்டில் ஆப்வியஸாக கான்ஷியஸ்னஸ் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, அதை தான் சங்கரர் இங்கே போத பானுஹு அப்படின்னு சொல்கிறார். அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறதா? தமோபஹிருத்து. தமஹா அப்படின்னா அஜ்ஞானம் ஒரு டார்க்னஸ், ரெண்டுமே எடுத்துக்கலாம். அதை அது டிஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, டெக்னிக்கல் ஸ்லோகம். ஸோ போத பானுஹு அப்படின்னா சன் ஆஃப் அவேர்னஸ். SUN என்ன SON இல்லை, SON ஒரு நாளைக்கும் அவேர்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸ்வரூப சைத்தன்யம் போத ஏவ பானுஹு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆர் போத ரூப பானுஹு. ஸோ இப்போ நம்ம சூரியன் உடைய விஷயம் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் உதிக்கிறது இல்லை, அஸ்தமனம் ஆகிறது இல்லை அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? இப்போ அந்த சூரியனை பற்றின ரியாலிட்டி தெரியாதவா என்ன சொல்லிகிட்டு இருப்பா? சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறையிறது. இப்போ சூரியன் இப்போ நமக்கு தெரியறது அப்படின்னு சொன்னால் உதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோமே, சூரியன் ஆல் த டைம் அங்கேயே தான் இருக்குது. ஆனால் இப்போ ராத்திரியில் பின்ன என்ன ஆகிறது? சூரியனை எங்கே காணாமல் போய்டுறதா? சூரியனை பார்க்க முடியாதபடி பூமி அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. கரெக்டா? அப்போ சூரிய அஸ்தமனம், சூரிய உதயம் இதெல்லாம் அஜ்ஞானியுடைய பேச்சு. யாருக்கு அந்த தத்துவம் தெரியுமோ அவ சன்ரைஸ் சன்செட் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுப்பா. அது ஃபேக்ட் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அப்போ இந்த ஞானிக்கு இப்போ தன்னோட ஹிருதயத்தில் என்ன இருக்கான்? ஆத்மசூரியன் பர்மனண்ட்டாக அந்த ஞானிக்கு தன்னோட ஹிருதயத்தில் இருக்கும். உதய அஸ்தமனம் எல்லாம் இது ஆகவே ஆகாது. தமோ அபஹிருத்து எல்லா டார்க்னஸையும் இது இப்போது ரிமூவ் பண்ணிடும். அப்போ ஆத்மா டைரெக்டாக இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ணாது. அப்போ எப்படியே அந்த இக்னோரன்ஸ் ரிமூவ் ஆகிறது? தாட்டு மூலமாக, அப்ராப்ரியேட் தாட் மூலமாக, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தாட் மூலமாக நமக்கு ஆத்ம அஜ்ஞானம் ரிமூவ் ஆகிறது. ஸோ மகா வாக்கிய ஜனித விருத்தி துவாரா நஷ்யதி நது சாக்ஷாத். டைரக்டாக அது டிஸ்ட்ராய் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த தாட் அப்படிங்கிற அந்த எப்படி லென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அந்த எக்ஸாம்பிளில், அது மாதிரி தாட்டுங்கிற மீடியம் மூலமாக தான் அது டிஸ்ட்ராய் ஆகிறது. ஸோ ஸ்வரூப ஜானம் விருத்தி ஜான ரூபேன அஜானம் நஷ்யதி. ஸோ தமோ அபஹிருத்து அப்படின்னா அது அஜ்ஞானத்தை டிஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ சர்வவியாபி சர்வதாரி பாதி பாசயத்தே கிலம். இதோட ஜீவன் முக்தி அப்படிங்கிற டாப்பிக்கும் கன்க்ளூட் ஆகிறது. விதேக முக்தி பற்றி ஆல்ரெடி சங்கரர் சொல்லிட்டார். ஸோ ஞான பலம்
டாப்பிக்கும் வந்து இதோட ஓவர். அப்போ ஜீவ பிரம்ம ஐக்கியம் பற்றியும் ஆல்ரெடி வந்து சங்கரன் நம்மளுக்கு சொல்லிட்டார். அப்போ ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் எல்லாம் வந்து சொல்லி முடித்தாச்சு. ஞான பலமும் சொல்லி முடித்தாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? பலஸ்ருதி. நெக்ஸ்ட்டு ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 68. திக்தேசகாலாத்யனபேக்ஷ சர்வகம் शीतादिहृन्नित्यसुखं निरञ्जनं यस्वात्मतीर्थं भजते विनिष्क्रियः स सर्ववित् सर्वगतो मृतो भवेत्. இங்கே வந்து ஆத்மாவை ஒரு தீர்த்தமோட சங்கரர் வந்து கம்பேர் பண்ணுறார். தீர்த்தம் அப்படின்னு சொன்னால் சேக்ரெட் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கங்காவில் குளிப்போம். கங்காவில் குளிச்சதுனால தான் எனக்கு தொண்டை இந்த மாதிரி ஆகிடுது. அப்புறம் நிறைய சங்கமங்கள்லாம் இருக்கும் இல்லையா? திரிவேணி சங்கமம், பிரயாக், அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அந்த தீர்த்தங்கள்லாம் நாம் போய் குளிக்கிறோம் ஒரு முங்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? நமக்கு நிறைய பாபங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகும். சரி, அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லா பாப்பமும் போயிடுமா அப்படின்னா, அங்கே குளிச்சுட்டு எழுந்து வரும்போதே யாரையாவது பற்றி மனசில் ஏதாவது தப்பாக நினைப்போம். இம்மீடியட்டாக ஒரு பாப்பமானது நமக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இந்த ஆத்ம தீர்த்தம் இருக்கே, அந்த ஆத்ம தீர்த்தம் மற்ற லோக்கல் தீர்த்தம் அதெல்லாம் கிடையாது. எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் அது வந்து ரிமூவ் பண்ணிடும். கம்ப்ளீட்டாக சஞ்சித்தத்தையே அதால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதனால் இந்த ஆத்ம தீர்த்தத்தில் போய் நீ உன்னை ப்யூரிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சங்கரர் வந்து இங்கே சொல்கிறார். அதுவும் இந்த ஆத்ம தீர்த்தம் இருக்கே, அதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, அது எல்லா இடத்துலையும் இருக்குது. சர்வகதா ஆத்மா, ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அது புண்ணியத்தையும் ரிமூவ் பண்ணுறது. ஏன்னா அந்த தீர்த்தமில் குளித்தா என்ன ஆகும்? புண்ணியம் கிடைக்கும். இங்கே புண்ணியத்தையும் அது ரிமூவ் பண்ணுறது, பாபத்தையும் ரிமூவ் பண்ணுறது, அஜ்ஞானத்தையும் அது ரிமூவ் பண்ணுறது. அப்புறம் ஃபைனல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுது அப்படின்னா திருப்பியும் போய் நான் இன்னொரு வாட்டி குளிக்கணுமானா அவசியம் இல்லை. அப்போ அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? சர்வகம். சர்வகம்னா ஆல் பர்வேடிங். திக் தேச காலாதி அனபேக்ஷியா. இப்போ மற்ற தீர்த்தங்களை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போது அதில் என்ன கும்பகோணத்தில் ஒன்று இருக்குமே, மகாமகம். நீங்கள் இப்போ போய் மகாமக டேங்கில் குளிச்சேன்னா அது என்ன பலனை கொடுக்கணுமோ அது கொடுக்குமானா கொடுக்காது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அந்த மகாமகம் அந்த டேங்கில் போய் நீங்கள் குளிக்கணும். அதுவும் அது எவ்வளோ பெருசாக இருக்கும்? அது 2x2 10x10 அப்படி சின்னதாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே 10 லட்சம் பேர் உள்ளே நிற்பான். ஆக்சுவலாக நம்ம வந்து தண்ணியில் முங்கலை, மனுஷா மேலேயே முங்கி நம்ம வந்து எழுந்து வரணும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுனால இட் இஸ் பவுண்ட். சரி, அப்புறம் இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது இந்த பிரயாகங்கள்லாம் போனேன்னா அப்படியே அந்த கரையிலே ஓரமாக முங்கலாமானா கூட சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் அந்த இடத்துல தான் முங்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ பிளேஸ், பர்டிகுலர் பிளேஸ். அப்போ டைரக்ஷன், எந்த டைரக்ஷனை பார்த்து குளிக்கணும்? நதி எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறதோ அந்த டைரக்ஷனில் தான் குளிக்கணும் அப்படின்னு வேற சொல்லுவாள். நீ ஆப்போசிட் டைரக்ஷனில் குளித்தா உனக்கு பலன்
கிடைக்காது. அப்போது திக்கு தேச கால இது எல்லாத்தையும் அனுசரித்து நம்ம ஒரு லோக்கல் தீர்த்தத்தில் முங்கினா அது நமக்கு என்ன பலனை கொடுக்குமோ அதை கொடுக்கும். ஆனால் இந்த ஆத்ம தீர்த்தம் எப்படிப்பட்டது? திக் தேச காலாதி அனபேக்ஷையா. அந்த திக்கு தேசம் காலம் அதெல்லாம் ஆத்மாவை டச் பண்ணவே முடியாது. ஷீதாதிஹிருத்து. இந்த ஆத்ம தீர்த்தம் என்ன பண்ணுறது? ஷீதாதிஹிருத்து. ஷீதம் ஷீத ஆதின ஷீதம் உஷ்ணம். அந்த துவந்துவா இருக்குல்ல, அந்த எல்லா துவந்தங்களையும் அது ரிமூவ் பண்ணிடும். லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் எல்லாம் பார்த்துருக்கோமே, அது எல்லாத்தையுமே இந்த ஆத்ம தீர்த்தம் ரிமூவ் பண்ணிடும். ஹிருத்து அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ராயர். துவந்த்வ நிவத்தி காரஹா அப்படின்னு போட்டுக்கணும். இட் டிஸ்ட்ராய்ஸ் ஆல் ஆப்போசிட் பேர்ஸ். நித்திய சுகம், எப்போதுமே அது எப்படி இருக்கும்? சுக ஸ்வரூபம். நிரஞ்சனம், நிரஞ்சனம்னா எவர் பியோர். அது எந்த இம்ப்யூரிட்டினாலையும் அஃபெக்ட் ஆகாது. ஸ்வ ஆத்ம தீர்த்தம் யஹ பஜதே. யார் அந்த ஆத்ம தீர்த்தத்தில் போய் முங்கறாளோ. சரி, அப்படி பண்ணணுன்னா இப்போ நம்ம போய் ஒரு கங்காவில் குளிக்கணுன்னா அந்த இடத்துக்கு போகணும்ல. இப்போ ஆத்ம தீர்த்தம் எல்லா இடத்துலையும் இருக்குது, ரைட்டு. பட் ஆத்ம தீர்த்தத்தில் முங்கணும்னா குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறதுன்னு சங்கரர் சொல்கிறார். என்னவா? வினிஷ்கிரியா. வினிஷ்கிரியான சர்வ கர்ம தியாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வைராகி அப்படின்னு எடுத்துக்கலாம். சாதன சதுஷ்டய சம்பன்னா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் இஸ் வைராக்கியம். இன்டர்னல் டிட்டாச்மெண்ட். சக அந்த மாதிரி பண்ணினா அவங்க என்ன ஆகிறது? சக சர்வவித் பவேத். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வவித், அவன் எல்லாம் தெரிந்தவனா ஆகிறான். ஏன்னா ஆத்மா தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால காரணத்தை தெரிஞ்சுட்டோன்னு சொன்னால் எல்லா காரியங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமம் ஆகிறது. சர்வவித் சர்வகதா. ஆத்மா நான் தான் ஆத்மான்னு சொன்னால் ஐ எம் ஆல் பர்வேடிங். அப்புறம் என்னது? அமிர்தாக பவேத். ஆத்மா அழியாதது, அதனால் நானும் அழியாதது. முக்தா அகரா முக்தோ பவதி. அப்போ இங்கே என்ன சொல்கிறார் சங்கரர் அப்படின்னா, நீ இந்த அனாத்மா தீர்த்தம் பின்னாடி ஓடின்னு இருக்கியே, அதை நிறுத்திட்டு ஆத்மா தீர்த்தம் பக்கமாக உன்னுடைய ஃபோக்கஸை திருப்பு. கோயில் கோயிலாக சுற்றுறியே, குளம் குளமாக முங்கி எழுந்துக்கிறியே, அதெல்லாம் லோக்கல் கோவில், லோக்கல் குளம். இங்கே ஆத்ம தீர்த்தம் ஆல் பர்வேடிங்காக இருக்குது, அதில் முங்கிறதுக்கு நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். தான் அந்த லாஸ்ட் டிப்பு அதுதான் அப்படின்னு சொல்கிறார். ஆத்ம பிராப்திஹி. அதனால் அந்த ஆத்ம தீர்த்தத்தில் முங்கி மே யூ பிகம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மபோதா டெக்ஸ்டை சங்கரர் கன்க்ளூட் பண்ணுறார். நாமளும் கன்க்ளூட் பண்ணுறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.